Hello friends, welcome to our channel. இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா MBBS ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இந்த சேனல்ல வந்து பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திர பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஆந்திர பிரதேசல மேனேஜ்மென்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி B1 B2 க்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு கேட்டகரி B1 அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ் கேண்டிடேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல இருக்கக்கூடிய லோக்கல் கேண்டிடேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துக்கலாம். கேட்டகரி B2 னா என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா லோக்கல் கேண்டிடேட்ஸ் மட்டும், அதாவது பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல இருக்கக்கூடிய லோக்கல் கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துக்க முடியும். மத்த எந்த ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதுல கலந்துக்க முடியாது. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுல இருக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் நீங்க பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஆந்திர பிரதேசல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி B1 ல இருக்கக்கூடிய கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். இதுல இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மைனாரிட்டி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா NRI மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா 491 க்கும் பேஸ் 2ல 472 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ பாத்தீங்கன்னா நாராயணா மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1ல 470 க்கும் பேஸ் 2ல 461 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போலோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 1ல 468 க்கும் பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 458 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் பின்னமேனி சித்தார்த் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல 458 க்கும் பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 456 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. PES இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் 1ல 461 க்கும் பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 454 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்லூரி சீதாராம ராஜு அகாடமி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 1ல 460 க்கும் பேஸ் 2ல 452 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. GSL மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல 459 க்கும் பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 452 க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மகாராஜன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ்ல பேஸ் 1ல 453 க்கும் சோ பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 445 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. NRI இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் 1ல 461 க்கும் பேஸ் 2ல 445 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. கத்தூரி மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா 455 க்கும் பேஸ் 2ல 441 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேங்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்லயே தெரியும் நினைக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாந்தராமா மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா 448 க்கும் பேஸ் 2ல 439 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. கிரேட் வெஸ்டர்ன் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல 455 க்கும் பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 437 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. மோனசேமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் 449 க்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 1ல பேஸ் 2ல பொறுத்த வரைக்கும் 437 க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 452 க்கும் பேஸ் 2ல 435 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. காயத்ரி வித்யா பிரசாத் இன்ஸ்டிடியூட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 434 க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. சோ இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஸ்வ பாரதி மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல 447 க்கும் பேஸ் 2ல 433 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ணா கௌரி மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பேஸ் 2ல 433 க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நான் மைனாரிட்டி டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1ல 447 க்கும் பேஸ் 2ல 433 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இது நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். B1 கேட்டகரியில நான் மைனாரிட்டி கோட்டால சோ இந்த கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம B1 லயே பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கோட்டால இருக்கிறத பார்க்க போறோம். சோ இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பார்க்க போற காலேஜ் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நிம்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா வித்யாவாடால லொகேட் இருக்கு. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் 1ல 396 க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 367 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. பாத்திமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 366 க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 341 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. மைனாரிட்டி டோட்டல் பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல 366 க்கும் பேஸ் 2ல பொறுத்த வரைக்கும் 341 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா B1 கேட்டகரியில மைனாரிட்டி கோட்டாக்கு இது கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த லிஸ்ட்ல நாம அடுத்ததா பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல B2 கேட்டகரிக்கான நான் மைனாரிட்டி கோட்டால இருக்கக்கூடிய காலேஜ் தான் பார்க்க போறோம். சோ இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா B2 கேட்டகரி அடுத்தது பார்த்தலாம். சோ NRI மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1ல 445 க்கும் பேஸ் 2ல 437 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. நாராயணா மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 1ல 413 க்கும் பேஸ் 2ல 409 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அல்லூர் சீதாராம ராஜு அகாடமி கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பேஸ் 1ல 411 க்கும் அண்ட் பாத்தீங்கன்னா பேஸ் 2ல 409 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பீனமன் சித்தார்த் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பேஸ் 1ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 405 க்கும் பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 402 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போலோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு பேஸ் 1ல 396 க்கும் பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 396 க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இந்த லிஸ்ட்ல அடுத்து பாத்தீங்கன்னா GSL மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல 397 க்கும் பேஸ் 2ல 393 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. BES இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ் 1ல 389 க்கும் பேஸ் 2ல 387 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. கத்தூரி மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் பேஸ் 1ல 387 க்கும் பேஸ் 2ல 382 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. கோனசேமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ் 1ல 374 க்கும் பேஸ் 2ல 371 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சாந்தரா மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 1ல 376 க்கும் பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 370 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு அடுத்து என்ன காலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கிரேட் வெஸ்டர்ன் மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பேஸ் 1ல உங்களுக்கு 379 க்கும் பேஸ் 2ல 367 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. NRI இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பேஸ் 1ல 378 க்கும் பேஸ் 2ல 365 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. மகாராஷ்டிரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பேஸ் 1ல 369 க்கும் பேஸ் 2ல 357 க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. காயத்ரி வித்யா பிரசாத் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் 2ல மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 355 க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. வித்யா பாரதி மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பேஸ் 1ல 364 க்கும்
பேஸ் 2ல பாத்தீங்கன்னா 351க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அடுத்தது உங்களுக்கு ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல பேஸ் 1ல 365க்கும் பேஸ் 2ல 351க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ணா கௌரி மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜ்ல உங்களுக்கு பேஸ் 2ல வந்து பாத்தீங்கன்னா 350 க்ளோஸ் ஆயிருக்கு. சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா B1 and B2 கான கேட்டகரிக்கான நான் மைனாரிட்டி கோட்டால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு B1ல நான் மைனாரிட்டி டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1ல 447க்கும் B2ல வந்து பாத்தீங்கன்னா நான் மைனாரிட்டி டோட்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் 1ல 364க்கும் பேஸ் 2ல 350க்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இதுல டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு B1 B2ல வந்து பாத்தீங்கன்னா 83 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. B2 கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீட்ஸ் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.